வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் கே முதல் நே வரை உள்ள உயிர்மெய் எழுத்துக்களை அறிந்தோம். அந்த உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொற்களையும் அறிந்தோம். தற்போது அதன் தொடர்ச்சியாக உள்ள ஒரு பாடலையும் அறிவோம். கண்ணாடி. கண்ணாடி என்கிற ஒரு பாடலை அறிவோம். கண்ணாடி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வீட்டில் நம்ம முகம் பார்க்குறது தான் கண்ணாடி இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா இருக்கிறோமா, எங்காச்சும் நீ வெளியே போகிறப்ப நீ கிளம்பிட்டேனே என்ன பண்ணுவ, போய் கண்ணாடியில் நம்ம அழகாக இருக்கிறோமா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா? கண்ணாடியில் அந்த கண்ணாடி என்ன பண்ணும், நம்ம சிரித்தா சிரிக்கும், அழுதா அழுகும் இல்லைங்களா? நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு அப்படியே காமிக்கும் இல்லையா? அதுதான் கண்ணாடி. இப்போ இந்த கண்ணாடி பற்றி தான் நமக்கு ஒரு பாடல். இந்த பாடல் எழுதியவர் யாருன்னு பார்த்தோமா, அழ வள்ளியப்பா. உங்களுக்கு ஏற்கனவே இவர் எழுதிய பாடல் நாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதோ பாராய், அம்மா இங்கே வாவா, நம்ம 2 பாடல் படித்தோம் இல்லைங்களா? அழ வள்ளியப்பா எழுதுந்த இவரை பற்றிய குறிப்பு பார்த்தோமா, இவர் குழந்தை கவிஞர் இல்லையா? நம்ம அந்த பாடல் பார்க்கும்போதே சொன்னோம், உங்களுக்கு அவர் எழுதின அந்த 2 பாடலுமே ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? அதோ பாராயும் அம்மா இங்கே வாவா இல்லைங்களா? குழந்தைகளுக்காக அவர் என்ன பண்ணுவார், மிக எளிய சொற்களை கொண்டு தான் பாடலை பாடுவார். இப்போ இவருடைய பிறப்பு பார்த்தோமா, நவம்பர் 7, 1922 இல்லைங்களா? இந்த மாதம் நவம்பரில் தான் இவர் பிறந்திருக்கிறாரு. பிறந்த இடம் பார்த்தோமா, ராயாவரம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்திருக்கிறாரு. தமிழ்நாடு, இந்தியா. அவருடைய இறப்பு பார்த்தோமா, மார்ச் 16, 1989. அகவை 66. அவர் இறந்தபோது அவருக்கு இருந்த வயது 66. அகவை அப்படின்னா வயது. அந்த இறந்த இடம் எதுன்னு பார்த்தோமா, சென்னை. தொழில் அப்படின்னா அவர் என்ன தொழில் செய்தார் இல்லையா? வேலை இல்லைங்களா? கவிஞர் இல்லையா? அவர் ஒரு கவிஞர், பத்திரிகை ஆசிரியர், குழந்தை எழுத்தாளர், வங்கி பணியாளர். வங்கி அப்படிங்கிறது பேங்க் இல்லைங்களா? அதில் வேலை செஞ்சுருக்கிறாரு. அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கியங்கள் படித்த மிக முக்கியமான கவிஞர் இல்லைங்களா? நிறையா கவிஞர் இருந்தாங்க, ஆனால் குழந்தைகளுக்காக இலக்கியங்கள் படைத்தவர் யாருன்னு பார்த்தோமா, இந்த அழ வள்ளியப்பா தான். இவர் குழந்தைகளுக்காகவே 2000க்கும் மேலான குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதியுள்ளார். 2000 பாடல்கள் குழந்தைகளுக்காகவே எழுதியிருக்கிறாரு. இப்போ நம்ம பாடல் பார்க்கலாமா? கண்ணாடி பாடல் பார்க்கலாமா? பாருங்க. மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன், நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன், எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே, எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே, நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. நன்மை, நம்ம என்ன பண்ணுறோம், நன்மை செஞ்சால் நமக்கு நன்மை மட்டும்தான் வரும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, பிறருக்கு நன்மை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறதா இந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்ம இப்போ கண்ணாடி பார்த்து சிரித்தோமா என்ன வரும், அந்த கண்ணாடி என்ன பண்ணும், சிரிப்பை தானே காமிக்கும். அதே அழுகிற மாதிரி பார்த்தோமா அழுகும் இல்லையா? கோவப்படுற மாதிரி பார்த்தோமா கோவப்படும். நம்ம சிரிக்கிறது தானே அழகாக இருக்கும். அதுதான் நன்மை. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், நன்மை மட்டும்தான், பிறருக்கு செய்யக்கூடியது நம்ம நன்மை மட்டும்தான் செய்யணும். நன்மை செஞ்சோமா நம்மளை என்ன நாடி வருமாமா, நன்மை இல்லைங்களா? நன்மை மட்டும்தான் நம்மளை நாடி வரும் அப்படின்னு அழ வள்ளியப்பா சொல்கிறாரு. இப்போ அந்த பாடலை இன்னொரு முறை பார்ப்போம். கண்ணாடி. மெத்த பெரிய கண்ணாடி வீட்டில் என்னிடம் இருக்கிறது, நித்தம் நித்தம் அதன் முன்னால் நின்றே அழகு பார்த்திடுவேன்,
எப்படி எப்படி செய்தாலும் என் போல் அதுவும் செய்திடுமே. நன்மை செய்தால் நன்மைதான் நம்மை நாடி வந்திடுமே. அழ வள்ளியப்பா. இந்த பாடலை நீங்களும் வீட்டில் பாடி பழகுங்க. இப்போ நமக்கு இந்த பாடலேருந்து ஒரு 2 வினாக்கள். முதல் வினா பார்த்தோமா, கண்ணாடி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? அழ வள்ளியப்பா பிறந்த ஊர் எது? இரண்டாவது வினா, அழ வள்ளியப்பா பிறந்த ஊர் எது? இந்த 2 வினாவுக்குரிய விடையை உங்களுடைய ரஃப் நோட்டில் நீங்கள் எழுதலாம். நன்றி மாணவர்களே.